அஸ்ஸலாமு அலைக்கும். மிகவும் சத்து வாய்ந்த பச்சை பட்டாணி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பச்சை பட்டாணி உடலுக்கு ரொம்ப வலு சேர்க்கக்கூடியது. இதோட மசாலா பச்சை பட்டாணி மசாலா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. பச்சை பட்டாணி நல்லா உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு வெங்காயம் தக்காளி லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். வதக்கினோன்னே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் சேர்த்துக்கணும். பச்சை பட்டாணியில் விட்டமின் கே அண்ட் பி நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணோன்னே நல்லா கிளறி விட்டுருங்க. பச்சை பட்டாணியில் புரோட்டீன் ஃபைபர் நிறையாவே இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, பச்சை பட்டாணியில் கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணுற தன்மை இருக்குது. அது நல்லா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டதுக்கப்புறம் கறி மசாலா ஆட் பண்ணி நல்லா ஒரு 7 to 8 மினிட்ஸ் கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி எல்லா சீசன்லேயுமே நமக்கு கிடைக்காது. சீசன் கிடைக்கும் போது நம்ம வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இதுக்கு மெயினாக நம்மளோட TN50 மசாலாவோட ராரா சிக்கன் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மசாலா சிக்கன் ஃப்ரை, சிக்கன் கிரேவி, எந்த கிரேவி பண்ணாலும் ஆட் பண்ணால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம ஜிப்லாக் பேக்கில் பச்சை பட்டாணி கிடைக்கும் போது க்ளீன் பண்ணி நல்லா வெயிலில் உலர்த்தி ஜிப்லாக் பேக்கில் போட்டால் ரொம்ப நாள் வரைக்குமே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கும் போது கெடாமல் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்மளுக்கு. இந்த கிரேவியில் நல்லா வேக விடணும். கறி மசாலா போட்டிருக்கிறதுனால அடி பிடிக்கும். அதனால் இடையில கிண்டி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல பச்சை பட்டாணி, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுறணும். நான் எடுத்த பச்சை பட்டாணி இது ஃப்ரெஷ்ஷாகவே உள்ளது. இதுதான் நம்மளுக்கு உடம்புக்கு வலு சேர்க்கக்கூடியது. சில டைம்ஸ் பச்சை கலர் ஏற்றி கொடுப்பாங்க, அதுவும் வாங்க வேணாம். இந்த கிரேவி நம்மளுக்கு ரைஸ்க்கு, சப்பாத்தி இதுக்கெலாம் நல்ல ஒரு சைடிஷ்ஷாகவே இருக்கும். புரோட்டீன் நிறைந்த கிரேவியாகவும் இருக்கும். தேங்க்யூ.